பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால், 1 சாமுவேல் 16:7 மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற வேதவசனம். இன்றைக்கு அநேகர் பல விஷயங்களை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாமல் தனக்குள்ளே வச்சுட்டு இருக்கலாம். சில பழக்க வழக்கங்களை விட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். சில பேர் தவறு செய்துட்டோமோ என்று சொல்லி குற்ற உணர்ச்சியில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். மற்றவர்கள் நம்மை மதிக்கலையே, நம்மளை புரிஞ்சு கொள்ளவில்லையே அப்படின்ற ஒரு ஏக்கங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணுன்ற ஒரு கவலையில், குழப்பத்தில், சில கடினமான சூழ்நிலைகளில் கடந்து போயிட்டுருக்கலாம். இப்படிப்பட்ட பயங்களில் நம்ம வாழ்க்கையில் தோத்துடுவோமோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கலாம். உங்களை பார்த்து தான் நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. கடவுள் என்ன சொல்கிறாரு, நம்ம பிரச்சனைகளை எப்படி பார்க்குறோமோ அந்த விதத்தில் அவர் பார்க்க மாட்டார். அவர் வித்தியாசமான முறையில் பார்க்குறவராக இருக்கிறாரு. அவர் கோணலானவைகளை செம்மையாக மாற்றுகிற, நன்மையாக மாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறாரு. தேவனை பற்றிதான அறிவு, அவரை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம், எப்படி அறிந்து கொள்கிறோம், அதன் அடிப்படையில் தான் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்மளுடைய செயல்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாமே நடக்கிறது. முக்கியமாக உதாரணமாக நம்ம செய்யப்படும் வேலை, திருமண சமயத்தில் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுன்ற முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிறது கூட தேவனை பற்றி தானே. நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் தான் நமக்கு இந்த தீர்மானங்கள் கூட செயலாற்ற முடியும். தேவனும் கூட அப்படிப்பட்ட மனிதர்களை தான் இன்னும் எதிர்பார்க்குறாரு. நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிற கடினமான சவால்களை நாம் வித்தியாசமான வினோதமான முறையில் நம்ம எதிர்கொள்கின்ற மனிதர்களாக காணப்படுகிறோமா அப்படிங்கிறத தான் தேவன் கூட எதிர்பார்க்குறாரு. அதுக்கு உதாரணம் ஈனோக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, மற்றவங்களை போல அவர் கடவுளோட அவர் பேசலை. அவர் வேறு விதத்தில் ஆண்டவரோட பேசுகிறாரு, நடக்கிறாரு, வாழ்கிறாரு. அதனால அவருக்கு மற்றவங்களை போல ஃபிசிக்கல் மரணம் அவருக்கு வரலை. நேரடியாக கடவுள் எடுத்துக்கொண்டார். ஸோ ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு வித்தியாசமான முறையில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென்.